சிவபெருமானிடத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு கைலாயத்தில் வந்தது. அந்த கைலாயத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன இப்படியும் ஒரு கேஸ் வருமா அப்படின்னு எல்லாருமே விசித்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இவருக்கே என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. சிவபெருமானுக்கு என்ன இது உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இறைவனுக்கே கஷ்டமா அப்படின்னா, ஆமாங்க. ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுதான், ஒரு தோட்டத்தில் இதை பாருங்கள் எவ்வளோ அழகான இயற்கை காட்சிகளோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு அணிப்பிள்ளை, அதுவும் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. 2 பேருமே தினமும் சந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் ஒரு வழக்கம். எப்படி இருக்கின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னா, இந்த கொட்டையை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அணில். அப்போ குருவி சொல்லுது, இதை பாரு, அரிசி கேழ்வரகு இதில் எல்லாம் தான் சக்தி இருக்குது, ஆனால் நீ கொட்டையை போய் சாப்பிட்றியே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுது. அதுக்கு சொல்லிச்சான், அது கொட்டையிலையும் இருக்கிறத விட இதே போல் இந்த கேழ்வரகு அரிசிலையும் சக்தி இருக்குதுன்னு சொன்னதான். சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போயிட்ட பிறகு இந்த அரிசிக்கும் இந்த கேழ்வரகுக்கும் ஒரு சந்தேகம் வந்துதான். 2 பேருமே தானியம், 2 பேருமே மகிழ்ச்சியெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் 2 பேரில் யாருக்கு பலம் இருக்குது அப்படின்னு கேட்டு ஒருத்தரையோடு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அரிசி சொல்லிச்சான், நான் தான் தினம் தினம் எல்லாருக்கும் வயிறு ரொப்புறேன், எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு நான் தான், ஆக எனக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னாங்க. உடனே கேழ்வரகு சொல்லிச்சான், அட பைத்தியம், உன்னை தின்னா கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது உடம்புல, உன்னை விட எனக்கு தான் சக்தி அதிகம், நான் தான் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வேன் அப்படின்னுச்சான். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது 2 பேரும் என்ன படிச்சுன்னா நேராக கைலாயத்துக்கு போச்சு. கைலாயத்தில் போய் சிவபெருமானை பார்த்து, நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அதே தோட்டத்துக்கு வந்தார். வந்த உடனே சொல்கிறார், என்ன உங்கள் பிரச்சனை, நான் தான் பெரியவன் அப்படின்றது அரிசி. இல்லை நான் தான் பெரியவன், எவ்வளோ அழகாக இருக்கேன் பாரு அப்படின்னுச்சு. சிவபெருமானுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தன்னுடைய பூதகணங்களெல்லாம் கூப்பிட்டு, இவங்க 2 பேரையும் போய் அடக்கு. எங்கே அடக்கிறதுங்கிற மாதிரி இந்த 2 பேரையுமே ஒரு கடங்களை அடக்குன்றாரு. என்னது கடங்கா? ஆமாம், மூட்டைகள்லாம் இருக்கக்கூடிய இடம் கடங்கு, அடைச்சி வை கொஞ்ச நாளைக்கு அப்படின்றாங்க. சரின்னு கேழ்வரகு ஒரு பக்கம், அரிசி மூட்டைங்க ஒரு பக்கம், 2 மூட்டைகளும் கடங்கில் கடக்கு. ரொம்ப நாள் ஆயிடுத்து. இப்படி ரொம்ப நாள் ஆயிட்ட உடனே சொரிய ஆரம்பிக்குது அரிசி. ஆனால் கேழ்வரகு இப்படியும் அப்படியுமா உருண்டுக்கிட்டு. இதையெல்லாம் பார்த்து சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நாள் ஆயிடுத்து, என்ன 2 பேரையும் வெளியே எடுத்துகிட்டு வா அப்படின்னு பூதகணங்கள்கிட்ட ஒரு சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி கட்டளை இட்ட உடனே அந்த சொல்ல கேட்டு அந்த பூதகணங்களும் வராங்க. அதுங்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சு, என்னடா இது, அரிசிக்கு பலம் அதிகமாக இருக்குமா இல்லை கேழ்வரகுக்கு பலம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு. இரு நம்ம எதுக்கு நமக்குள்ளே அடிச்சிக்கணும், அந்த மூட்டையை பிரிக்கட்டும், அவங்க பதில் சொல்லட்டும், யார் நல்லா இருக்காங்கன்றது அப்போ நமக்கு தெரியுமா இல்லையா, எதுக்காக நம்ம 2 பேரும் அடிச்சுக்கணும். அதுக்கு இல்லை, அந்த குருவியும் அணிலும் சும்மா இல்லாமல் பேசிட்டு போனாங்க. அவங்க பேசின பேச்சு எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கு பார்த்தியா. அதான் சொல்லுவாங்க, சும்மா இல்லாதவங்க ஏதாவது ஒரு பேச்சை போயிட்டா அந்த பேச்சு எப்படி பிரம்மாண்டமாக வளர்ந்து சிவபெருமான்கிட்ட நீதியை கேட்டு நிற்கிதுங்க பாரு. இவர் பார்க்குறாரு, அரிசியை பார்த்தா அரிசிக்குள்ளே என்ன இருக்குது, தூசியமாக இருக்குது, புடிச்சு போய் இருக்குது, அரிசி நல்லா இல்லை. அடுத்து கேழ்வரகை பார்க்குறாரு, கேழ்வரகு இப்படிமா அப்படிமா இருந்தாலும் நல்லா கெடாமல் இருக்குது. ஆக பார்த்த உடனே அவர் யோசிக்கிறாரு, அரிசியை பார்க்குறாரு, கேழ்வரகை பார்க்குறாரு. 2மே மனுஷாளுக்கு உணவு தான், பணக்காரன் சாப்பிட்ற உணவு. ஏன்னா இன்றைக்கி கிடையாது, அன்றைக்கி எத்தனை கிராமங்களை அவங்களே விவசாயம் பண்ணாலும் அழகாக உட்காந்துட்டு ஒரு சாம்பார் நெய் சோறு சாப்பிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக கிடையாது, கேழ்வரகு தான் அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. அது ஏழைகள் உணவுன்னு அப்படின்றது அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் கிடையாது. எப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த 2த்துலேயுமே சிறந்தது எது அப்படின்னு வரும் பொழுது சிறந்த உணவுன்னு சொன்னோன்னா அது கேழ்வரகு தான். கேழ்வரகுக்கு தான் அதிகமான சக்தி அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே அரிசி முகம் அப்படியே சுண்டி போச்சு. என்ன பெருமாளே, நான் இல்லையா, நான் எப்படி சிவப்பாக இல்லாமல் அது கிடக்கு, நான் விளையல்னு இருக்கேன், எனக்கு போய் சக்தி இல்லையேன்ற. சும்மா பேசாத,
உன்னையும் கிடங்கில் அடைச்சி வச்சேன், அதையும் கிடங்கில் அடைச்சி வச்சேன். 2 பேரில் யார் கெட்டு போனது? ரொம்ப நாள் நீடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? கப்சிப் வாய முடிக்கிச்சு யார்? அரிசி. ஆக கேழ்வரகு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கே ஏழைகளுடைய உணவாக இருந்தாலும் இன்றைக்கி யார் ஜெயித்தது? அந்த பெருமாளுக்கிட்ட வாங்கினது கேழ்வரகு தான். ஆக கேழ்வரகு எல்லாத்துக்குமே சிறந்த உணவு. இன்றைக்கி சுகர் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சாப்பிட்ணுன்றாங்க? கேழ்வரகு தான் சாப்பிட்ணுன்றாங்க. பிபி இருக்கிறவங்க கேழ்வரகு. ஆக கேழ்வரகு ஒரு சிறந்த உணவு என்பதை இன்றைக்கி நாம் எல்லாருமே எல்லாத்தையுமே கேழ்வரகு சேர்க்காமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கேழ்வரகளை தான் கஞ்சி சாப்பிட்றோம், கூழ் சாப்பிட்றோம், களி சாப்பிட்றோம். இதெல்லாம் ஏழைகள் உணவுன்னா ஏழைகள் உணவு இல்லை. நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுடைய மனிதர்களுடைய உணவு. இதில் பணக்கார உணவு ஏழை உணவெல்லாம் கிடையாது. நோய் வராமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் சிறந்த மனிதன். நோயற்ற செல்வமே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஆக நோய் வராமல் நம்ம தற்காத்து கொள்வதற்கு இந்த கேழ்வரகை தான் நம்ம சாப்பிட்ணும். ஆக கேழ்வரகு என்ன ஆயிடுச்சு? மகுடம் சூட்டினா மாதிரி ஒரு சந்தோஷம். ஆஹா, இத்தனை நாள் நம்ம ஏழை உணவுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி பணக்காரர்களுடைய என்னதான் சம்பாரித்து வச்சுட்டு இருந்தாலும், பெட்டி பெட்டியாக பணம் இருந்தாலும், அழகழகாக அடிக்கடிக்கு உணவு வகைகள் வண்ணமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. கேழ்வரகு இவ்வளோதான் சாப்பிட்ணுன்றத மாதிரி இருக்குது. ஆக உயர்ந்தவன் யார்? சிறந்தவன் யார்? உடம்புக்கு நல்லது எதுன்னு பார்த்தோன்னா கேழ்வரகு. இது இறைவன் தந்த தீர்ப்பு. ஆக கேழ்வரகை சாப்பிடுவோம், வளர்ச்சி பெறுவோம்.